ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். பொன்னியை கிழிச்சு விட்றாங்க ஜெயா. நீங்கள் இருக்கவே கூடாது, லாய்க்கில் கிளம்புடி, வாத்தா ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போடி அப்படின்றாங்க. பொன்னியை பார்த்து இப்போ சக்தியை பார்த்து பொன்னி கேட்குறாங்க, என்ன நீங்கள் நம்பவே இல்லை, என்ன ஆனாலும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் பொன்னி அப்படிங்கிறாங்க. என்ன பிச்சை போகிறீங்களா ஏற்றுக்கிறேன்ட்டு? இதுக்கு பேர் காதல் இல்லைங்க, உண்மையிலே காதலிக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்போவாது சொன்னீங்களே காதலிக்கிறேன்ட்டு. ஏன்னா சொல்லிடுறாரு உன்னை நான் லவ் பண்ணுறேன் பொன்னின்ட்டு, இப்போவாது சொன்னீங்களே. ஆனாலும் அந்த காதல் உண்மையான காதல் இல்லை. என்ன பொண்ணு இப்படி சொல்கிற? உண்மையான காதலாக இருந்தால் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் தான் காதலிக்கிறவ உண்மையாக தான் இருப்பான்னு நம்பணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அதை நம்பலை இல்லை. இனிமேல் நீங்கள் எனக்கு தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் எல்லோரும் படுவீங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மோசமானவங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் அம்மாவுக்கும் தெரிய வரும். அப்போ நீங்கள் என்னை தேடினாலும் நான் கிடைக்கவே மாட்டேன், நான் இங்கே இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. அம்மா, இந்த நன்றிகிட்ட குடும்பத்துக்கு நம்ம நான் கஷ்டம்தாம்மா பட்டேன், இனிமேல் நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு கிளம்பையில் பொன்னியத்தைன்னு சிவானி வருது. அங்கிட்டு பார்த்தா சக்தி என்ன, பொன்னி நான் நம்புகிறேம்மா, மாமனார் நான் நம்புகிறேம்மா, நம்ப வேண்டிய ஆளே நம்பலையம்மாம்மா, நீங்கள் நம்பி என்ன புண்ணியம்மாம்மா. இருந்தாலும் என் நினப்பு எப்போ உங்கள் மேலே அன்பு பாசம் இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் இனிமேல். ஜெயாத்தை இனிமேல் அத்தை என்ன அத்தை, இனிமேல் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு இருக்குது, என்னைக்காவது என் மேலே தப்பு இல்லைங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, நடக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பொன்னி சக்தி அழுதுட்டு எவ்வளோ கெஞ்சுறாரு, முன்னாடி வராரு, எனக்கு தண்டிச்சிடாத, இது தண்டனை இல்லை, உங்களுக்கு கிடைக்கிற சாபக்கேடு உங்களுக்கு இன்னும் இருக்குது, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சக்தி சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பொன்னின்னு அழுகுறாங்க. ஆனால் மீறி போயிடுறாங்க. அடுத்து அவரால் இருக்கவே முடியல. சரி போனா போகிறா விடுறா அப்படிங்கல. அம்மா எல்லாரும் சேர்ந்து என் பொண்டாட்டி அனுப்பிட்டீங்களேம்மா, என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே அப்படிங்கள்டே. விடுறா, இவன பெரிய ஆளா, இவ போனா என்னடா, உனக்காக பாரு வீட்டிலே பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கா, உன்னை விரும்பினவ, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு சீக்கிரம் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு போகிறாங்க. பிரீத்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா ஜாலி அப்படின்ட்டு அப்படியே வேகமாக நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிவிக்கணுமே அப்படின்னு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. பார்த்தா சந்திரசேகர் மன்னிச்சுக்க, டே என்னடா இப்படி உன் வாழ்க்கை போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பா என்னப்பா இப்படி அம்மா பண்ணிட்டாங்க, என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டாலே இப்போ அப்படிங்கல. சரிடா, இது யார் தப்புனான்னு கண்டுபிடிங்கடா, அந்த பொம்பளையும் ஆம்பளையும் விட்டுட்டோமே, அவங்கள பிடிச்சி நான் சாத்திருக்கணும், அப்போ உண்மையை சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிங்கல. கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. இந்த மாதிரி போயிட்டா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிங்கல. அம்மா அப்பான்னு சொல்லி பேசுகிறத மட்டும் கடைசியாக கேட்குறாரு. என்ன அம்மா அப்பான்னு பேசுகிறாளே, அப்போ இவங்க அம்மா அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்காளா, அப்போ பொன்னி சொன்ன மாதிரி இவளுக்கு ஏதோ இதில் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் சுந்தர மாமாவும் சொன்னாலே ஏதோ ஒன்று, அவள் அப்படிலாம் பொய் சொல்கிறா இல்லையே, இந்த மாமாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் அப்படி வெண்ணிலா அப்பாவுக்கும் இங்கே உஷாவுக்கும் சம்மந்தம் இருக்கோ, அப்போ அவங்க வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கா ஏதோ பிளான் போட்டிருக்காங்க, அதில் இவ மாட்டிக்கிட்டாலே பொன்னி அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சுந்தரத்தை போய் பார்க்க போகிறாங்க. மாமா, அந்த அவங்க 2 பேர் இருந்தாங்களே, அவங்க அட்ரஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அட்ரஸா? இல்லை மாப்பிள்ளை, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படிங்கல. என்கிட்டலாம் இல்லை. அப்போ பணம் உங்களுக்கு சேருன்னு சொன்னீங்களே எப்படி? அது ஃபோன் நம்பர் மட்டும்தான், அது போதுமே அட்ரஸுக்கு. ஐயோ தெரியாமல் உளறிட்டோமா அப்படின்ட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மாமா தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு பணம் கொடுக்கத்தேன். பணம் கொடுக்கவா? நீங்கள் ஏன் தம்பி மாப்பிள்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மாமா, அவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, என் பிரீத்தி எனக்காக கிடைக்க போகிறா, அது கிடைக்கிறதுக்கு நல்லவங்களாக இருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நன்றி சொல்லத்தேன், பணம் கொடுக்கத்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் அதுக்கிடையில் சுந்தரம் ஃபோன் பண்ணிட்டு பேசுகிறாங்க. இங்கே பார், என் சக்தி என் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி எது கேட்டாலும் சரி தெரியாதுன்னு சொல்லிடு, எல்லா தப்பும் அந்த பொண்ணி தான் பண்ணான்னு சொல்லணும், சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்களா. எங்கே இருக்கம்மா, ஏன் தம்பி அப்படிங்கல. இல்லை எனக்கு என் பிரீத்தி எனக்கு கிடைக்க நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கலான்னு இருக்கேன். 2 லட்சமா அப்படின்னு 2 பேரும் வாயை பழக்கிறாங்க. வாங்க தம்பி நாங்கள் இந்த இடத்துல இருக்கோன்னு சொல்லிடுறாங்க. அங்கே போயிடுறாங்க. போன கையோட பார்த்தா அடி வெளுத்து ஓட்டிடுறாரு. என்ன நினச்சிட்டு பணத்துக்காக இருந்தீங்களா? என்ன தம்பி பணம் தரப்பற்றி சொல்லிவிட்டு இப்படி அடிக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் காரணம் யார்? அதெல்லாம் அவங்க பொண்டாட்டியை நடித்த பொன்னி தான், அவள் நல்ல வேலையில் அப்படிங்கல. மறுபடியும் அடித்து நொறுக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி மேலே பழி போட்டிங்களா? யார் இந்த தப்பு பண்ணது, உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா எதுவுமே சொல்லாமல் மறிக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் இப்போ உண்மையை சொல்ல மாட்டீங்க, நான் கால் பண்ணுறேன் போலீஸுக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்களா. ஃபோன் பண்ணவும் வேகமாக தடுத்துடுறாங்க. தம்பி சொல்லிடாதீங்க தம்பி, எல்லா உண்மையும் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதை அப்படியே வீடியோவில் ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் உங்களை பண்ண சொன்னதுன்னு, உங்கள் மாமா தான் பண்ண சொன்னது, உங்கள் தாய் மாமன், உங்கள் மாமா, அக்கா, புருஷன், இந்த உஷா 3 பேர் தான் அந்த மாதிரிலாம் பேசுனது. அவங்க பொண்ணை கட்டி கொடுக்குறங்கிற காத்த இப்படி பண்ணாங்க. சரி, அதுக்கு ஏன் பொண்ணு மேலே பழி போட்டிங்க? அவங்க பொண்ணு கல்யாணம் நடக்கும்னு நினச்சி பண்ணணும், எப்படியோ ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்ட பொண்ணுன்னு நினச்சி பண்ணிட்டோம், இப்படிலாம் நிற்கும் நாங்கள் நினைக்கலப்பா அப்படிங்கல. சரி, இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்குறீங்களே, அது மட்டும் எந்த விதத்தில் நல்லது நியாயம் நினச்சிங்க, எங்களை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு காலில் விழுந்து அழுகுறாங்க. உங்களை எப்படி மன்னிக்க முடியும்? இன்றைக்கி என் பொண்டாட்டி என் வாழ்க்கையை விட்டு போயிட்டா, அதனால்
இருக்கவே நீங்களாம் அப்படியே செம்ம காண்டாகிறாரு. நீங்கள் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்புங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஐயோ தம்பி, நீங்கள் உண்மையை சொன்னால் விட்டுறேன்னு சொன்னீங்களே, நான் சொன்னேன், அதுக்காண்டி நான் என்ன அவ்வளோவுக்கு நீங்கள் நல்லவங்களா நீங்கள் உண்மையை சொன்னால் விடுறதுக்கு அப்படிங்கல. கரெக்டாக போலீஸும் வந்துடுது. என்ன போலீஸ் வருது அப்படின்னு பார்க்கல, உங்களை உங்கள் வீட்டுக்கு உங்களை மீட் பண்ண இங்கே வரையிலே நான் கால் பண்ணிட்டு தான் வந்தேம்மா. என்ன ரெடியாக இருக்கீங்களா மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கடி ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி அப்படின்னு சொன்ன போலீஸ் கைது பண்ணிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் உங்கள் மாமா தான் பண்ணார், அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு இருக்குது கச்சேரி, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வேகமாக வராரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்றாங்க ஹாலுக்கு. வந்துட்டு என் பொண்டாட்டி இப்படி அனுப்பிட்டீங்களே, என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டிங்களே அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. ஜெயா என்னடா அப்படி சொல்கிற, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படிங்கல. அதுக்கப்புறமா எல்லா தப்பையும் பண்ணது யார் தெரியுமா, யார் இதோ இங்கே நிற்கிறாரே உங்கள் மாப்பிள்ளை, அவர் தான். என்னடா என் புருஷனை சொல்கிற. அவங்க உடனே பவானி, அக்கா வாய மூடுக்கா, நீ உன் புருஷனை சொன்ன கோவம் வருதே, என் பொண்டாட்டி எந்த தப்புமே பண்ணாதவளை பழி மேலே பழி போட்டுக்கிட்டே இருந்தீலக்கா, பாவக்கா அவள் 1 வருஷமாக பழி மேலே தாக்கா வாழ்ந்துட்டுருக்கா, அவளை நல்லாவே வாழ வைக்கலக்கா. இப்போ தெரியுது அவனுக்கு சக்தி உன்னை அடிச்சா அப்படின்னு தான் தோணுது, ஆனால் எனக்கு நல்ல சாவே வராது, நான் கேடுகட்டா நான் இருந்துட்டேனே ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் என்னப்பா சொல்லுப்பா அப்படிங்கல. ஏன் என் புருஷன் மேலே பழி போட்டேன்னு சொல்லல, இப்போ பார் அப்படின்னு டிவியில் போட்டு காமிக்கிறாங்க. அப்படியே அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன கையோட ஐயோ அப்படிலாம் இல்லை, இனிமேலாம் அப்படி இல்லைன்னு போய் சொல்லி மறைக்காதப்பா அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, உங்கள் மாப்பிள்ளையும் மாமனையும் போலீஸில் ஃபோன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு. மாப்பிள்ளை வேண்டாம், தாய் மாமனுக்காகத்தான் எல்லாம் பண்ணோம், மூர்த்தி மாமா தான் கெஞ்சினாரு, என் புள்ள வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ ஒருத்தி வாழலாமாண்டு அதுக்காகத்தான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா ஒருத்தன் கெஞ்சினாங்கிறக்காண்டி ஒரு பொண்ணு, அதுவும் ஏதோ தெரியாதனமாக பொண்ணு மேலே கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலே பாவம் நீங்கள் நினைக்கவே இல்லை, என்னென்ன கேம் ஆடிருக்கீங்க அப்படின்ட்டு சமூகத்தை பார்க்குறாரு. அந்த மாப்பிள்ளை, தம்பி என்னை மன்னிச்சிருடா, சக்தி என் பொண்டாட்டி இதுக்கு ஒரு உடந்த போயிட்டாடா, என்னை மன்னிச்சிடா, விடுனே நீ என்னென்ன பண்ணுவ, நானே எனக்கு பாவி தான், எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கு தான் கொடுக்கணும், எனக்கு நல்ல சாவு வராது அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. அவங்க அப்பா சக்தி விடுறா ஏன்டா அப்படி அழுகுற அப்படிங்கல. என்னப்பா என்னை நம்பி வந்த என் தேவதப்பா, நம்ம வீட்டு மகாலட்சுமிப்பா, நம்ம விட்டு போயிட்டாப்பா, போனவ அழுதுகிட்டே போயிருக்காப்பா, வீட்டுக்கு வந்தவ வாழாமல் கண்ணீரோடு போனால் இந்த குடும்பம் எப்படிப்பா விளங்கும், நீங்களே சொல்லுங்கப்பா, அது தெரியுதுடா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கல. அப்படியே ஜெயாவை பார்க்கங்காட்டிலும் ஜெயா அப்படியே சக்தி காலை பிடிக்க போகிறாங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருடா, அவளை பாவண்டா, நான் தாண்டா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், இனிமேல் எப்படா அந்த வீட்டுக்கு வருவா, எப்படி நீங்கள் என் காலில் விழுகிறத விட உங்கள் மருமக காலில் விழுங்க, பாவம் அவளை போய் இப்படி படுத்தி எடுத்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அது சரி, இப்போ பொன்னி போகிற போக்கில் பிரீத்தி மேலே பழி போட்டு போனாலே அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சண்முகத்துக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா பிரீத்தி மேலே இருக்க டவுட்டையும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி அதுக்கும் சொல்கிறேன், இந்த பிரீத்தியும் சும்மா இல்லை அப்படிங்கல. சக்தி நான் எல்லாம் சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சக்தி என்ன பண்ணுறாங்க, பிரீத்திட்ட வராங்க. பிரீத்தி உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கேப்பா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. என்ன சக்தி தெரியாத மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கல. என்ன தெரியாத மாதிரி சொல்கிறீங்க, அப்போது நீ உன் அப்பா அம்மா பார்த்தவும் இல்லை பேசவும் இல்லை, கண்டிப்பாக எப்போ எவ்வளோ நாள் இருக்குமா, அது ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இருக்கும் சக்தி அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. சரிம்மா உங்கள் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்குறாங்க. அதில் அப்பா அம்மான்னு சேவ் பண்ணி வச்சுருக்காங்களா, அதுக்கு கால் பண்ணு அப்படிங்கிறாங்களா. ஃபோன் அப்படியே தடுமாறுறாங்க, ஐயோண்டு. சரி நீ பண்ண வேணாம் நானே பண்ணுறேன்னு ஃபோனை வாங்கி பண்ணுறாரு. ஸ்பீக்கர்லேயும் போடுறாங்க. அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோன் அட்டன் பண்ண கையோட, என்னம்மா பிரீத்தி என்னாச்சு, பிரீத்தி பொன்னி போனது தானே, அவள் வல்லையில், அப்பாடா எப்படியோ திட்டம் போட்டு அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டேன், இதுதான் நல்லது. ஆமாம் அந்த மாமியா கறியெல்லாம் என்ன பண்ணுறா, நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டாளா, அவள் ஒரு முட்டாள் சிரிக்கி தானே, எல்லாத்தையும் நம்பிடுவா, ஆனால் நல்ல மருமக பொன்னியவே விரட்டி வச்சுட்டா, ஆனால் அவகிட்ட நீ பார்த்து இருக்கணும் பிரீத்தி, உஷாராக இருக்கணும் அப்படி இப்படின்னு சிரிக்கிறாங்க. இனிமேல் உன் காட்டில் மழை தான், நீ நல்லபடியாக சக்தியை கல்யாணம் பண்ணிடு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துக்கிறோம் அப்படிங்கல. செருப்பால் அடிப்பேன் வைடி நாயை ஃபோனை அப்படின்னு சொல்லி பட்டுன்னு வச்சிடுறாரு. அப்படின்னு அதிர்ந்து போயிடுறாங்க. பார்த்தா பிரீத்திக்கு பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. என்ன காரியம் பண்ணியிருக்க சக்தி, என் மேலே எந்த தப்பு இல்லை, இது பண்ணதெல்லாம் இவங்க தான், அது எனக்கு இடையில தான் தெரிஞ்சிச்சு, அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்டேன், ஏன்டி இப்படி பண்ணீங்கன்ட்டு. அந்த அவங்க நாடகம் ஆடினாங்களே அவங்கள, அதுக்கப்புறம் தான் நான் பொன்னி தான் இதெல்லாம் பண்ணான்னு நினச்சேன் சக்தி, மற்றபடி நான் ஒன்றும் பழி வாங்கலை அப்படிங்கல. அப்படி நீ உனக்கு தெரிஞ்சிருந்தா நேரடியாக ஏன்ட்ட கேட்டிருக்கணும், இல்லையா பொன்னிக்கிட்டையாவது கேட்டிருக்கணும். அதை விட்டுத்துட்டு நீ பாட்டுக்கு அவங்க அப்பா அம்மா ஒளிய வச்சுட்டு நீனா நாடகம் ஆடி பொன்னி மேலே களங்கப்படுத்தி அனுப்பிட்டியடி, உன் மேலே எவ்வளோ உசுறு வச்சுருந்தா,
பாவண்டி அந்த பச்சை மண்ணை இப்படி பண்ணிட்டீங்களே எல்லாரும், ஐயோ இதுக்கும் நான் தான் காரணம்னு சக்தி எல்லா பொறுப்பையும் தானே போட்டுக்கிறாங்க. சக்தி என்ன மன்னிச்சுக்க சக்தி அப்படிங்கிறாங்க. ஜெயா பயங்கரமாக அப்படி காண்டாகிறாங்க. பிரீத்தியை பலான்னு அரைகிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து முட்டாளாடி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நீ அதெல்லாம் பேசி வச்சதுனாலே அவங்க 2 பேரும் இப்படி பேசுகிறாங்க, என் அத்தைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நீ சொல்லி வச்சிருந்தீங்கன்னா இப்படிலாம் பேசுவாங்களா, சக்தி என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பிட்டு அழுகுறாங்க. நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேனே, ஐயோ வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி விரட்டிட்டேனே, என்னை மக மாதிரி பார்த்துக்கிட்டாலே, அவளை நான் நாய் மாதிரி துரத்தினாலும் அப்படி கால சுற்றி வந்தாலே, நான் முட்டாள்தனத்தால் நான் செஞ்ச காரியம் இப்படி தப்பாக போச்சு அப்படின்னு அழுகுறாங்க. இப்போ இப்படி நான் என் பிள்ளையை நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற, அம்மா வாய் மூடுங்கம்மா, நீங்கள் இப்போ அழுது நடிச்சிட்டா எல்லாம் சரியாக போயிருமா, சக்தி என்னப்பா இப்படி சொல்கிற, உங்களுக்கு தண்டனை பொன்னி வீட்டை விட்டு போனது இல்லைம்மா அப்படிங்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் உயிர்னு சொல்லிட்டு இருப்பீங்களே சக்தியை, என்னைய நான் இந்த வீட்டை விட்டு போகிறதா உங்களுக்கு கொடுக்குற தண்டனை, என்னப்பா சக்தி சொல்கிற, ஆமாம்மா பொன்னி இல்லாத அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் தேடி போய் கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நான் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போகிறேன், நான் என்னென்னோ ஒரு திருக்கோடியில் எங்கேயோ போய் கடந்து சாவுறேன் அப்படிங்கிறாங்க. போகாதடா அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க. நீங்கள் என்னை பிடிச்சிங்கன்னா என் போனம் தான் அந்த வீட்டை விட்டு போகும், நான் செத்துருவேன், நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சக்தின்னு அழுகுறாங்க. பொன்னி போனால் இப்போ சக்தி போயிட்டாலே இப்போ ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு சுந்தரத்தை பார்க்குறாங்க. அத்தை நம்ம மன்னிச்சிருங்க அத்தை அப்படிங்கல. சிவானி வந்துட்டு ஏப்பா அப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கல. பவானி வந்துட்டு உங்களை நம்பி நான் பொன்னியை இப்படி தப்பாக பேசிட்டேனே. உடனே சிவானி பாப்பா, அம்மா எல்லாருமே இப்படித்தான் சேன்னு அதுக்கப்புறம் எல்லாரும் வருத்தப்படுறீங்க, ஆரம்பத்தில் அத்தையை பிடிச்சி திட்டிடுறீங்க, பாவம் இவங்க எங்கே இருக்காங்களோ தெரியலையே அப்படிங்கிறாங்க. சரி அவள் வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படி சொல்லி எல்லாரும் படையெடுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம், என்னென்னு போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையால் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.